செய்ததினால தள்ளிவிட்டார்னு அர்த்தம் கிடையாது. ஏற்ற காலத்திலே அதை அறுப்பீர்கள். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து, அப்ப முன்னாடியே நீங்க ஈடுபட்டிருக்கீங்க, இப்பவும் என்ன பண்றீங்க? ஈடுபட்டு இருக்கிறீங்க. இப்படி ஈடுபட்டு இருக்கிறீங்களே, அப்படி செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, ஆண்டவரே என் ஜெபம் எங்க போச்சு? உங்களுக்காக நான் என்னெல்லாமோ பண்ணேன், அது எங்க போச்சு? நான் எவ்வளவு நம்பிக்கையா தேடினேன், நான் எவ்வளவு கொடுத்தேன், நான் அப்படி இப்படிலாம் பண்ணனேன், இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு, ஆனா ஒன்னும் கண்ணில் பார்த்த மாதிரியே தெரியலையேன்றது ஒரு விதமான சோர்வு. பாருங்களேன், லைஃப்ல ஒரு பின்மாற்றம் வருது. ஒருவேளை இயேசுவே கடவுளுக்கு அப்படி நம்ம ஒன்றும் சொல்ல போறது இல்லை, ஆனா என்னத்தை போ என்ன அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு சலிப்பு. வாழ்க்கையில நடந்திருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது கடவுள் என்ன பலன் தர்றாரா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு மக்கள் வருது. பாருங்களேன், அப்படி வரலாம். பைபிள் உங்களை நடிக்கலாம் சொல்லல. பைபிள் ரொம்ப யதார்த்தமா உங்களை அட்ரஸ் பண்ணுது. அவர்களுக்கு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? இங்க பாரு, ஒருவேளை தற்காலிகமா உனக்கு ஒன்றும் தெரியாம போயிருக்கலாம், உன் கண்ணுக்கு தெரியாம போயிருக்கலாம், ஒரு பெரிய ரிசல்ட் நீ பார்க்காம போயிருக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அதாவது காட்ஸ் டிலே இஸ் நாட் காட் டினாயல்ஸ். தாமதிக்கிறார்ன்றதுனால தள்ளிவிட்டார்னு அர்த்தம் கிடையாது. ஏற்ற காலத்திலே அதை அறுப்பீர்கள். இந்த நிலையை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நீங்க விசுவாசத்துல முன்னேறி போக முடியாது. விதைச்ச ஒண்ணு அறுத்துறது நிஜம்னா எல்லாருமே விதைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஏன் எல்லாரும் விதைக்கிறது இல்ல? கொஞ்சம் விசுவாசம் தேவைப்படுது. ஏன் தெரியுமா? விதைச்சது வளர்ற வரைக்கும் ஃபெய்த் தேவை. நீங்க நன்மை மட்டும் தான் பண்ணுவீங்க. ஒண்ணு மனிதர்கள் அதுக்கு நன்றி இல்லாம போவாங்க, இல்லைன்னா தீமை பண்ணுவாங்க. இன்னொன்னு சம்டைம் அதுக்கு எந்த ரிசல்ட்டுமே வெளியில தெரியாம இருக்கும். அதனாலதான் இந்த வார்த்தையே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கு? இங்க பார்ப்பா, நீ செய்யும் போது உனக்கு சோறு வரும், ஆனா நீ சோர்ந்து போகாத. ஏன்? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, அவருடைய நாமத்து நிமித்தம், அவர் மேல வச்ச அன்பு நிமித்தம் நீங்க ஒண்ணு பண்ணீங்கல்ல, அத மனுஷன் ஒருவேளை மறந்திருந்தா கூட நினைவு கொள்ளுகிற ஒரு தேவன், நீதி உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் அறுப்போம். எல்லாம் சவுண்டா சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் அறுப்போம். நல்லா உன்னை காலையில் உங்களுக்கு சொல்றேன், உங்க அறுவடை கன்ஃபார்ம். நீங்க விதைச்ச விதை, ஜெபித்த ஜெபம், போட்ட ஒண்ணு கூட வீணா போக